கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இதோ இன்று தேவன் நம்மளுக்கு கொடுத்த இறை வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். முதலாவது நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னா அந்த நித்திய ஜீவனை யார் கொடுக்குவாங்க அப்படிங்கிறத அறிஞ்சால் மட்டும்தான் கிடைக்க முடியும். இப்போ உதாரணம், நம்மளுக்கு ஒரு இடத்துல ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி வேணும்னா எங்கே தண்ணி இருக்குன்னு முதல் தேடுகிறோம். அந்த தண்ணி இருக்கிற இடத்துல தேடி போகிறோம். அப்படியே போனாலும் யார் அந்த தண்ணியை நம்மளுக்கு கொடுப்பாங்களோ அந்த வீடை தான் தட்டுறோம். ஒரு ஏக்கத்தோடு போகிறோம். ஒரு சாதாரண தாகமுள்ள தண்ணீர், தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணியை தேடி போகிறதுக்கே நம்ம இவ்வளோ ஞானத்தை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் நம்ம எதற்கு பயப்படாமல் இட்டர்னல் லைஃப் கொடுக்கக்கூடியது பிதாவாகிய தேவனும் அவரிடமிருந்து இறங்கி வந்த நேசகுமாரன் இயேசு முழுமையாக அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பிரித்து கொள்ளுவதும் இல்லை. பாருங்க, எவ்வளோ அழகான வசனம். இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம், அவரோட வார்த்தைகளை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி பிடிச்சு நடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஆடுகள். இயேசுவின் வார்த்தைகள் நம்மளுக்கு எத்தனையோ இருக்குது. நம்மளுக்கு சத்தம் எப்போதுமே கேட்டுட்டு தான் இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டுருக்கு ஒரு சாதாரண ஆடு மெய்ப்பன் பார்த்திங்கன்னா, அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பனோட குரலை ரொம்ப அழகாக தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கும். எத்தனையோ சத்தங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஆடுகள் பார்த்தா அந்த மெய்ப்பனோட சத்தம் மட்டும்தான் முக்கியம். அது எந்த சத்தத்தை கூப்பிட்டு எந்த வழியில் கூப்பிட்டு போகிறானோ அது கண்மூடித்தனமாக அப்படியே போகும். அந்த மெய்ப்பன் அதுங்களுக்கு வேணுன்றது எல்லாம் செடி கொடி எதுலேருந்து எடுத்து கொடுக்கணுமோ, எதை கொடுக்கணுமோ ஆடுக்கு, அதை மட்டும்தான் அந்த மெய்ப்பனும் கொடுப்பான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் அதே தான். நம்ம தான் அவர்களோட ஆட்டுக்குட்டிகள். அவர் கையில் இருக்கிறது. அவர் தேடி வந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகளில் நம்மளும் ஒன்று. அதை தேடி தான் வந்தார். ஸோ அவர் தேடி வரும்போது அந்த குரலை நம்மளும் கேட்டுக்கணும். என் மெய்ப்பனின் குரல். வேற இந்த உலகத்தில் எந்த ஆல்டர்னேட்டிவ் குரலும் கிடையாது. பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் தான் கடைசியில் சொல்கிறாரு. யோவான் 10:30 சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா சொல்கிறத எப்படி கேட்டு அப்படியே இங்கே சொன்னாரோ அதுலேருந்து தான் ஒரு பெரிய விடுதலையே. இன்னைக்கு இயேசுன்ற ஒரு நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமமாக இருக்கிறதுக்கு காரணம், அவர் பிதாவிடமிருந்து இறங்கி வந்து அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே இங்கே செய்யும்போது மட்டும்தான் ஒரு பெரிய மகிமையான நாமத்தை இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் ஒரு விடுதலையின் வழியில் போயிட்டுருக்குன்னா அது இயேசுவின் நாமம் தான். எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எது வேணா இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனும் விடுதலையும் இவங்களை அறிஞ்சிக்கிறது தான். இயேசுவை அறிஞ்சிக்கிறது தான், பிதாவை அறிஞ்சிக்கிறது தான். எப்படி 2 பேரை அறிஞ்சிக்க முடியும்? இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டா பிதாவை தெரிந்து கொண்டதற்கு சமம். ஏன்னா என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அப்படிங்கிறது தான் பைபிளில் எழுதியிருக்கு. இன்னைக்கு இயேசுன்ற நாமத்தை விட்டுட்டு எவ்வளவோ நம்ம மாறி தனியாக நிற்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒரு ஆல்டர்னேட்டிவை தேடுறோம். இல்லை, இவங்களை அறிஞ்சுக்கிட்டாதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அப்படின்னு எப்போதுமே கேட்குறாங்க. அழிந்து போகாமல் இருக்கிறது. எஸ், நம்மளுடைய ஆவி பிதாவிடம் சேர்ந்தரும், நம் ஆத்மா எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கும். இதுதான் நித்திய ஜீவன். அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நித்திய ஜீவனோட ப்ராமிஸ் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்? எஸ், அவரை அறிஞ்சு கொள்ளும் போது தான் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்மளை அறியாமலே நம்மளுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த குரல் கேட்டு போகும்போது அந்த ஆடு எதுக்கும் கவலைப்படுறதே இல்லையே. அதுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாரு. அது போய் உறங்கும் இடம் வரைக்கும் கடவுள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்.
அந்த மெய்ப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்மளுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் குரலை கேட்டு நடக்கும்போது மட்டும்தான் நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும். அறிந்து கொள்ளணும். ஸோ தேவனை அறிகிற அறிவும் வேணும். தேவனை அறிகிற அறிவு இல்லைனாலும் நம்மளால் அது ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியாது. நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது தேவன் கடவுள் அவரை அறிஞ்சிக்கிட்டு அவரை பயந்து நடக்கும்போது அந்த ஞானம் நம்மளுக்கு ஊற்றப்படுது. அந்த ஞானம் ஊற்றப்படும் போது தான் தேவனுடைய வசனங்களின் ஆழங்கள் நம்மளுக்கு புரியும். அது புரியும் போது தான் அந்த மெய்ப்பனின் குரல் நம்மளுக்கு தெளிவாக என்ன சொல்லுதுன்னு கேட்கப்படும். அப்போ மெய்ப்பனின் குரலை தெளிவாக கேட்கணுன்னா அது பேசுகிற வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். அது இந்த பைபிளில் அநேகத்தில் எழுதி கொடுத்துருக்கு. நம்ம தியானிக்கும் போது அநேகமாக பேசுவார். இயேசு பேசினதில் எப்போதுமே விடுதலை உண்டு. அவர் விடுதலையின் நாயகன். அது மீட்பரின் தேவன், சமாதானத்தின் பிரபு, நீதியின் தேவன், ரட்சிப்பின் தேவன். எத்தனை வார்த்தைகள் அவருக்கு! அவரை அறியும் போது தான் இத்தனை வார்த்தைகளும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வரும். இது எல்லாம் அந்த ஞானத்தின் வழியாக நம்ம வாய் பேசுது. ஏதோ நம்ம நினச்சிட்டு பேசணும். பற்றியா கடவுளை துதிக்கும் போது, அவரை அறிந்து துதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது அப்போ தான் அறிய முடியும். நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு தெரியும். ஒரு மனிதனுடைய குறையை பார்க்கறது காட்டிலும் அவருடைய நன்மைகளை யோசித்து பார்த்தோம்னா அந்த குறைகளெல்லாம் காணாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம கடவுள் எனக்கு இத்தனை செய்யலை, அதை செய்யலை, இதை செய்யலைன்னு சொல்கிற வாய்கள், அப்பா நான் இது வரைக்கும் நிற்கிறது உம்முடைய கிருபை, உம்முடைய வார்த்தைகள்னால, உம்முடைய வழிநடத்தல்கள்னாலன்னு சொல்லி அறிந்து அதுக்கு நன்றி சொல்லும்போது தான் தெரியும் தேவன் நம் வாழ்க்கையில் முழுமையாக நம்மளோட இணைந்து இருக்கிறார் என்று தெரியும். அந்த இணைப்பு தேவனை அறிஞ்சு கொள்வது அவரை துதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, நீங்கள் தான் மெய்யான தேவன் நன்றின்னு சொல்லி முழங்கால் இட்டு நம்ம ஜெபிக்கும் போது தான் தெரியும் எவ்வளவு கடவுள் நம்மளோடு இணைந்து இருக்கிறார். ஸோ கடவுள் நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும் பாதையில் நம்ம இருக்கிறோம். அவர் அறிந்து கொள்ளுவோம். பிதா குமாரன் ஒன்றாக இணைந்து இருந்து நம்மளுக்கு அனுப்பின பரிசுத்த ஆவியின் வழியாக நம்மளை இன்னுமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். வேற யார்கிட்டையும் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாகமுள்ளவன் மேல் யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன்னார். பாரமுள்ளவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. அவர் எங்கேயுமே ஆல்டர்னேட்டிவ் சொல்லவே இல்லை. எங்கே போகணும், என்கிட்ட மட்டும் வாங்க. நம்ம பாரங்கள் எல்லாம் எந்த உலகத்து பாரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பாரமாக இருந்தாலும் சரி, மொத்தத்திலும் விடுதலை அவரை அறிந்து அவர்கிட்ட போகும்போது மட்டும்தான். வேற எங்கேயுமே கிடையாது. இந்த உலகத்தில் வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவே இல்லை. பைபிளில் இயேசு என்ற நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் விடுதலை நாமமும் கொடுக்கப்படவே இல்லை. அதை நம்ம மனிதர்கள் கோட்பாடுகளோடு, மனிதர்களோட சிந்தனைகளோடு, மனிதர்கள் உருவாக்கினது அழிந்து போகக்கூடியவர்களை போய் இன்றைக்கி மக்கள் நிறைய விழுந்து கிடக்குறாங்க. அந்த விழுந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்று சேரணும். தேவ வார்த்தையை கேட்டுக்கிற எல்லோருக்கும் இது பொருந்தும். இயேசு என்ற நாமம், அந்த நாமத்துக்குள்ள பிதாவும் அடங்கி இருக்கிறார். அவரோடு இணைவோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். ஆசீர்வாதமான நாளாக இருக்க உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடியும் ஜெபிக்கிறேன். ஆமென்.